எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பொதுவா மனுஷங்களான நாம தான் நம்ம பிரச்சனைகள் தீர கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பட்டினியா விரதம் இருப்போம். ஆனா நோய் நொடியின்றி நாம நல்லா வாழணும்னு இறைவியே, அதாவது ஆதிபரா சக்தியே சாப்பிடாம பட்டினியா விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான். இதற்கு பெயர் தான் பச்சை பட்டினி விரதம். இந்த பட்டினியான விரதம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து 28 நாட்கள் பட்டினி விரதம் இருக்கிறா நம்ம சமயபுரத்தா. அவ தான் தீராத நோயையும் தீர்த்து வைக்கும் அகிலாண்ட நாயகி. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி பீட ஸ்தலங்களில் தலைமை பீடமாக விளங்குகிறது. இந்த ஸ்தல மாரியம்மனின் சிறப்புகளை நாம சொல்லி கொண்டே போகலாம். இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம உலகம் முழுவதிலும் இருக்கும் பல பக்தர்களுக்கு தாயாகவும் குலதெய்வமாகவும் விளங்குபவள் இந்த சமயபுரத்தா மகமாயி என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்த ஸ்தல அம்மன் சிவன், பிரம்மா, விஷ்ணுவின் இச்சா கிரியா ஞான சக்திகளின் ஒன்று சேர்ந்த வடிவமாக விளங்குகிறார். சுதை சிற்பமாக, சுயம்பு திருமேனியாக அம்பிகை 8 திருக்கரங்களுடன் 27 நட்சத்திரங்களையும் தனக்குள் அடக்கிய குங்கும நிற சிவந்த திருமுகத்துடன் காட்சி தருகிறார். நவ கிரகங்களையும் நவ சர்ப்பங்களாக தனது திருமேனியில் தரித்து 12 ராசிகளையும் ஆட்சி செய்யும் தேவியாக நெற்றியில் வைரப்பட்டை, காதுகளில் வைர காதணி, வைர மூக்குத்தி அணிந்து காட்சி தருகிறாள். சிவனும் நானே, சக்தியும் நானே என்ற பொருளில் தானே அனைத்து உலகங்களையும் காப்பவள் என்று உணர்த்தும் விதமாக சிவபதத்தில், அதாவது இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பதை காண கண்கள் கோடி வேண்டும். வழக்கமாக அனைத்து அம்மன்களும் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடிதானே அமர்ந்திருப்பாள். அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலங்களில் இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. தட்சனின் யாகத்தீயில் விழுந்து எரிந்த சக்தியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் தாண்டவம் ஆடிய போது சக்தியின் திருக்கண்கள் விழுந்த இடமாக சமயபுரம் கருதப்படுகிறது. அதனாலேயே இந்த ஸ்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் ஆதி காலத்தில் இருந்ததாம். இந்த கோவிலில் பழங்காலம் முதல் இருக்கும் உற்சவ திருமேனியின் உடல் முழுவதும் 1000 கண்களுடன் இருப்பதை நாம் பார்க்கலாம். உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள், தீவினைகள் அணுகாமல் காக்கவும், சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. இதற்கு ஒரு வரலாற்று கதை உள்ளது. அது என்னன்னு பார்க்கலாமா? திருக்கடையூரில் மார்க்கண்டேயரை யமனிடமிருந்து காப்பாற்றிய ஈசன் காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து காலனை வதம் புரிவாரு. இதனால உலகத்தின் பிறப்பு இறப்பு நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. யமதர்மனோட சபையில நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை எல்லாம் பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்கான். அவனுடைய சகோதரர்களும் சேர்ந்துகிட்டு மக்களை வாட்டி வதச்சிருக்காங்க. இதை கண்ட ஈசன் பார்வதியிடம் சொல்ல, பார்வதி தேவி தன் அம்சமாக மாரியம்மனை தோற்றுவித்து மாயாசுரனை வதம் செய்ய அனுப்பி வச்சிருக்காங்க. மாரியம்மன் மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காத்து வந்திருக்காங்க. இன்றும் சமயபுரம் மாரியம்மனோட கருவறையில் அம்மனோட வலது திருப்பாதம் மாயாசுரனோட தலை மீது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அசுரனின் தலை எப்பொழுதும் அன்னையின் காலுக்கு கீழேயே இருக்கும். சுரனை வதம் செய்த பாவம் நீங்கவும், நோய்களின் தொல்லைகளிலிருந்து உலக மக்கள் விடுபடவும், கோடை காலத்தில் வெப்பத்தால் தோன்றும் அம்மை போன்ற பலவிதமான நோய்கள் மக்களை தாக்காது இருக்கவும், தீய சக்திகள் அண்டாமல் இருக்கவும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினியாக விரதம் இருந்து ஈசனிடம் இந்த உலக மக்களை காக்க வேண்டி நிற்பதே இந்த விரதத்தோட மகிமை. சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினந்தோறும் 6 கால பூஜையில் 6 விதமான தளிகையும் நைவேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களை தான் தளிகை என்று சொல்றாங்க. ஆனா அம்மன் பச்சை பட்டினியாக விரதம் இருக்கும் இந்த 28 நாட்களும் அம்பாளுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாது. இந்த 28 நாட்களிலும் இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், துள்ளு மாவு, கரும்பு, பழ வகைகள் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி வரை சமயபுரத்தில் பூச்சொரிதல் திருவிழா நடைபெற இருக்கிறது.
சமயபுர சித்திரை தேர் திருவிழா ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இப்படி பட்டினி விரதம் இருக்கும் காலங்களில் அம்மனின் முகம் மிகவும் சோர்வாக காணப்படுவதால் இந்த காலத்தில் அம்மனை குளிர்விப்பதற்காக கூடை கூடையாக மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு விழா நடத்துறாங்க. இதைத்தான் பூச்சொரிதல் விழா என்று சொல்றாங்க. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வண்டிகளில் பூக்கள் கொண்டு வருகிறார்கள். இப்படி பூச்சொரிதல் நடத்துவதற்கு ஒரு புராண கதை உள்ளது. அது என்ன என்று பார்க்கலாமா? ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் திருச்சியை கைப்பற்றுவதற்கு ஆங்கிலேய படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையே கடும் போட்டி இருந்தது. பிரெஞ்சு படைகள் காவிரி கரையின் ஒரு பகுதியான ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டிருந்தாங்க. கொள்ளிடத்தில் அப்போது வெள்ளம் வந்ததால மறுகரையான சமயபுரத்தில் ஆங்கிலேய படைகள் தங்கிட்டு இருந்தாங்க. ஆளுநர் ராபர்ட் கிளைவ் தன்னோட தளபதிகளோட தங்கி இருந்தாரு. அவங்க கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு கொட்டகைக்கு காவலாக தளபதிகள் இருந்தாங்க. இதனால பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வரக்கூடாது என்று உத்தரவை பிறப்பித்தாங்க. ஒரு நாள் தளபதிகளில் ஒருவரான ஜின்ஜின் நள்ளிரவில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்தாரு. அந்த நேரம் மஞ்சள் உடை உடுத்திய ஒரு பெண் 2 கைகளிலும் தீச்சட்டி ஏந்தியபடி அங்க நடந்து போறா. அவளை பார்த்ததும் இவங்க, நீ யாருமா, நில்லு நில்லு அப்படின்னு பல முறை சத்தம் போடுறாரு. ஆனா அந்த பெண் அதை பொருட்படுத்தாம போறா. இதனால கோபமடைந்த ஜின்ஜின் தன்னோட கை துப்பாக்கியால அந்த பெண்ணை சுட்டாரு. அந்த தோட்டாக்கள் எல்லாம் பூக்களாக மாறி அந்த பெண்ணோட தலையில் விழுந்தது. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த மக்கள் பார்த்தா வந்தது தங்களோட காவல் தெய்வமான மாரியம்மன் தான். அவளை நீங்க சுட்டு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஜின்ஜினிடம் சொன்னாங்க. ஆனா அவர் அதை நம்ப மறுத்துட்டாரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவரையும் அழைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போய் பார்த்தாங்க. அங்க கருவறையில அம்மன் இல்ல. திடீரென மிகப்பெரிய ஒளிய அந்த இடம் முழுவதும் நிரப்பி பீடத்தில் மீண்டும் வந்து அம்மன் உட்கார்ந்தா. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் விழுந்து வணங்கினாங்க. ஆனா ஜின்ஜினுக்கு அவருடைய கண் பார்வை பறி போய்விட்டது. தன்னுடைய தவறை உணர்ந்து மாரியம்மனிடம் மன்னிப்பு கேட்டாரு ஜின்ஜின். ஆனா 3 நாட்கள் கழித்துதான் அவருக்கு கண் பார்வை தெரிந்தது. இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் ஆண்டுதோறும் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடத்தப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்ததால சமயபுரம் மாரியம்மனின் தாய் வீடாக ஸ்ரீரங்கம் கருதப்படுகிறது. மாரியம்மனின் அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருந்து வரும் பூக்கள் தான் அம்மனுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படுகிறது. அதே போல சித்திரை மாதத்தில் ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொண்டு வந்து கொடுக்கும் வைபவமும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அம்மன் விரதம் இருக்கும் இந்த காலங்களில் பலரும் அம்மனோட சேர்ந்து 28 நாட்களும் விரதம் இருக்கிறது வழக்கம். ஆனா அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து சமயபுரம் மாரியம்மனிடம் தங்களுடைய கோரிக்கையை சொல்லி மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து விரதம் இருக்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளை மட்டுமோ அல்லது பூச்சொரிதல் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டுமோ விரதம் இருக்கலாம். அடுத்த ஆண்டு பச்சை பட்டினி விரத காலம் துவங்குவதற்குள்ள எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வரளி மலர் வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பித்து இளநீர், துள்ளுமாவு போன்ற நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். மலர்கள் சமர்ப்பிக்கும் போது அம்மனுக்குரிய 108 போட்டிகளை சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்க அபிராமி அந்தாதி பாடி மலர்களால அர்ச்சனை செய்யலாம். இதுவரை பச்சை பட்டினி விரதம் பற்றி தெரியாதவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமோ அல்லது பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டுமோ காலை துவங்கி மாலை வரை விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பச்சை பட்டினி விரத காலத்தில் ஒரு முறையாவது சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். தன்னை வழிபடும் பக்தர்களின் நலனுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கும் சமயபுர மாரியம்மனை வணங்கி அவளின் பேரருளை பெறுவோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.